அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 750 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கர்ட் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு $100 ml சன்ஃப்ளவர் ஆயில் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 2 பீஸ் பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 1 பிரிஞ்சி லீஃப் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியன்ஸை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷனுக்கு உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் போடும்போதும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல ருசியாகவும் மணமாகவும் வரும். இப்போ பாய் வீட்டு பிரியாணி மசாலா ½ டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க.
மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ மசாலாஸ்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச ரைஸை போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரைஸும் வாட்டரும் சம அளவில் வந்ததுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பழைய தோசை தவாவை அடியில் வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டால் போதும். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.